ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டம் மதியழகன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தபசி. 32 வயதான இவர் சுயமாக தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மலர் என்ற பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 3 வயதில் நிரஞ்சனா என்ற குழந்தையும் 1.5 வயதில் தர்ஷினி என்ற குழந்தையும் உள்ளது. இதனிடையே கோவையில் தொழில் செய்ய விரும்பாத தவசி தனது குடும்பத்துடன் நாகர்கோவிலுக்கு சென்று விட்டார். இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரையில் உள்ள தவசியின் தங்கை விஜயலட்சுமிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை பார்ப்பதற்காக தவசியின் மனைவி மற்றும் மூத்த மகளான் நிரஞ்சனா ஆகியோர் மதுரைக்கு சென்றுள்ளனர். இதனால் தவசி மற்றும் அவரது இளைய மகள் தர்ஷினியும் தங்களது வீட்டில் இருந்துள்ளனர். இதனையடுத்து தவசி கண் முன்னால் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த மகள் தர்ஷினி திடீரென காணாமல் போயுள்ளார். இதனால் பதட்டமடைந்த தவசி தனது மகளை வீடு முழுவதும் தேடியுள்ளார். ஆனால் குழந்தை எங்கு தேடியும் கிடைக்காததால் வீட்டின் பின்புறம் வந்து பார்த்தபோது தண்ணீர் நிரம்பியிருந்த வாளியில் குழந்தை இருந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தவசி உடனடியாக தனது குழந்தையை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அப்போது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மருத்துவர்கள் சொன்னதை கேட்டவுடன் தந்தை தவசி அந்த இடத்திலேயே கண்ணீர் விட்டு கதறி துடித்தார். இந்த செய்தியை கேட்டவுடன் மதுரையில் இருந்த குழந்தையின் தாயும் உறவினர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்த ராஜமங்கலம் போலீசார் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தை இறப்புக்கு காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தை தவறுதலாக வாளியில் விழுந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து துப்பு துலக்கி வருகின்றனர். அதே சமயம் 1.5 வயதுடைய பச்சிலும் குழந்தை தண்ணீர் நிரப்பிய வாளியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.